அறிவு இருந்து என்ன பண்ண அறிவு இல்லையான்னு கேட்கக்கூடாதுங்க. அறிவுங்கிறது தமிழில் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கு. நாலேஜ் அப்படின்னா ஈஸியாக இருக்கு. அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டால் கோபம் என்ன எப்படி கேட்குறேன்னு, உனக்கெல்லாம் நாலேஜ் இல்லையான்னு கேட்டால் எஸ் நாலேஜ் இல்லை அப்படின்னு போவோம். ஆமாங்க, இங்கிலீஷில் கெட்ட வார்த்தைலாம் பேசாமல் இருப்போம். அதே தமிழில் கேட்டால் கோபப்படுவோம். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா தொழில் தெரிஞ்சிருக்கணும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், ரவுடிசம் தெரிஞ்சிருக்கணும். போகிற வரவெல்லாம் மிரட்டுவான், சும்மாலாம் இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லையா, அல்டிரா மிச்சன் கம்பெனி பிடிங்கிட்டாங்க. அது கம்பெனிக்கு மட்டும் இல்லை, சாமியாராக இருந்தாலும் ட்ரஸ்ட்டை பிடுங்குவாங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு குரூப் இருக்குங்க. அப்போ அது என்ன தெரிஞ்சிருக்கணும்? பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரவுடிசம் தெரிஞ்சிருக்கணும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். வடிவேல் ஒரு படத்தில் செய்கிற மாதிரி போய் ஒரு கட்டை மேலே அலப்பறை பண்ணிட்டு ஓடி வந்து, டேய் தெரியும் பாருங்கடா, அவன் மட்டும் பயந்து கடையை லாக் பண்ணிட்டு ஓட்டான்னு வச்சுக்குவேன், நமக்கு அவன் அடிவடா, அவன் கடையை சாத்தலைன்னா நம்ம அடிமடா அப்படின்றாரு. உண்மையிலங்க, அது ஜோக் இல்லைங்க, உண்மைங்க. அது சம்பவங்க. ஜாய் ஆலுகாஸ் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் தில்லா நின்று முடியாதுன்னு சொன்ன ஒரே ஆள் ஜாய் ஆலுகாஸ். பெரிய கதை அது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. முடிஞ்சா என்னடா பண்ணு கேட்டு திருப்பி தராம இன்னும் ரன் பண்ற ஒரே ஆள் ஜாய் ஆலுகாஸ். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் அதை எதிர்த்து அதை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஜோஸ் ஆலுகாஸ். அதனால அதுக்கு நடிகர்கள்லாம் வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. இது பெரிய கிடைக்கலைங்க, எல்லாத்துக்கும் இதே தாங்க. நீங்க சும்மா பிச்சை எடுக்க போய் உட்காருங்க, அங்க பாலிடிக்ஸ். முடிஞ்ச ஒரு கோயில் மேல பிச்சை எடுத்துட்டு வந்துருங்க. என்னப்பா வந்துடுவாங்க, துரத்தி விட்டுருவாங்க. ஒரு பானிபூரி கடை போட முடியாதுங்க. பிசினஸ்ங்கிறது, மீண்டும் சொல்கிறேன், வெறும் அந்த பிசினஸ்க்கான அறிவு மட்டும் பத்தாதுங்கிறது இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டா அதை ஒண்ணு மட்டும் தெரியாம மற்றது எல்லாமே தெரிஞ்சா நீங்க என்ன பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கணும்.